கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KVK சபரி கார்த்திகேயனை ஆதரித்து கோவை ஈச்சனாரி பகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் கூட்டம் நடைபெற்றது. திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். 10 தொகுதிகளில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது என்ற இலக்கை அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கக்கூடிய பணிகள், அதற்கு பிறகு வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் என தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கி முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாம் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய BLA 2, BLC, BDA வெல்லும் தமிழ் பெண்கள் இளைஞர்ணியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரத்திலே நான் போடு கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாக்குச்சாவடியில் குறைந்தபட்சம் அந்த பூத்துக்குட்பட்ட வீடுகளில் பாதி வீடுகளை ஒவ்வொரு நாளும் மாலையில் சென்று நாம் சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை வைக்க வேண்டும். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KVK சபரி கார்த்திகேயனை ஆதரித்து கோவை ஈச்சனாரி பகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் கூட்டம் நடைபெற்றது. திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். 10 தொகுதிகளில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது என்ற இலக்கை அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கக்கூடிய பணிகள், அதற்கு பிறகு வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் என தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கி முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாம் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய BLA 2, BLC, BDA வெல்லும் தமிழ் பெண்கள் இளைஞர்ணியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரத்திலே நான் போடு கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாக்குச்சாவடியில் குறைந்தபட்சம் அந்த பூத்துக்குட்பட்ட வீடுகளில் பாதி வீடுகளை ஒவ்வொரு நாளும் மாலையில் சென்று நாம் சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை வைக்க வேண்டும்.